நீங்கள் ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய கலர்ஸ், இமேஜஸ், புது ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை. அது என்னென்னா, அந்த வெப்சைட்டுக்கு சுத்தமாக உயிரே இல்லாத மாதிரி இருக்குது. கிளிக் பண்ணால் ஒன்றுமே நடக்கலை. அதே நேரத்தில் ஒரு சைன்இன் ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு வேலிடேஷனுமே நடக்கலை. வெப்சைட்டோட உயிரே போயிட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னா, ஒரு வெப்சைட்டுக்கு உயிர் கொடுக்குற பவர். பேஜ் லோட் ஆகினதுலேருந்து யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு வெப்சைட் வந்து வெறும் பந்தல் மாதிரி தான் இருக்கும். டிசைன் இருக்கும், ஆனால் அதில் ஃபங்க்ஷனே இருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த 1 hourல ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்கெல்லாம் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ எண்ணில் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு மினி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் 2 ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா HTML, இன்னொன்று ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து HTML பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இல்லை நான் ஆட் பண்ணியிருக்கிறது புரியலை அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதை வந்து HTML கோர்ஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாடி டேக்கில் ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி தான் இந்த HTML டாக்குமெண்ட்டை அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுவோம். 2 வழி இருக்குது. ஒன்று என்னென்னா இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கிரிப்ட் டேக் போட்டு அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML டாக்குமெண்ட்டில் டேரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரௌசரில் கன்சோல்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் இந்த வேல்யூ நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது இந்த HTML டாக்குமெண்ட்டில் ஒரு இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வழி. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த HTML டாக்குமெண்ட்டை இன்னொரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணி அதில் நம்ம வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ஆட் பண்ணுவோம். அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் போட்டு இதில் சோர்ஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு HTML ஆட்ரிபியூட். இதில் நம்ம வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் app.js இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் மூலமாக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இல்லை நான் வந்து console.logaf இதை ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதானே. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கன்சோலுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ இல்லை பாருங்களேன், இங்கே வந்து கன்சோல் செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனில் வந்து கிளிக் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், நம்மளோட இந்த அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ஆட் பண்ணுவோம். இதில் ஒரு காமனான குட் ப்ராக்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து HTML ஃபைல் அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ரெண்டையும் தனியாக ஆட் பண்ணுறது தான். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து HTML டாக்குமெண்ட் அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரெண்டையும் செப்பரேட் பண்ண முடியும். அப்போ நமக்கு இந்த கோடை வந்து ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வேளை நம்ம வந்து இதில் இன்டர்னலாக அந்த ஸ்கிரிப்ட் டேக் போட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ஆட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை HTML கோடை நம்ம வந்து ஆட் பண்ணுற நேரம் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரே ஃபைல் இருக்கனால அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே இந்த HTML டாக்குமெண்ட் அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து தனியாக ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். நம் வாழ்க்கையில் மெமரி ரொம்பவே முக்கியம். நீங்கள் பென் எங்கே வச்சுருக்கீங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரி பவரில் அது கண்டிப்பாக ஸ்டோர் ஆகியிருக்கும். அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும்
வேல்யூஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வேர், அடுத்து லெட், அடுத்து கான்ஸ்ட். வேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நோக்கியா ஃபோன் மாதிரி வேலை செய்யும். ஆனால் அதில் இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் ரொம்பவே அவுட்டேட் ஆகியிருக்கும். அதை விட புதிய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட். ஸோ இந்த லெட் கீவேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இந்த லெட் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னால் இந்த வேர் கீவேர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் மாதிரி ஒரு வாட்டி நம்ம வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா பிறகு அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நாம் வேரியபிள்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வேர் கீவேர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வேர் கீவேர்ட் வந்து முன்னால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்பவே காமனாக லெட் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேர் கீவேர்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் நேம்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பார்க்குற நேரம் உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேரியபிள் நேம், நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இல்லை நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வேரியபிள்ஸோட அந்த வேல்யூ ஆட் பண்ணுவோம். இல்லை நம்ம ஆட் பண்ணியிருக்க டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ அதனால் நம்ம வந்து டபுள் கோட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்பராக இருந்தால் இந்த டபுள் கோட்ஸ் தேவையில்லை. இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா நான் வந்து தனி வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீ பார்க்குற நேரம் இது இன்னும் கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லெட் கீவேர்ட் பார்க்கலாம். நியூ வேரியபிள் 2. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இல்லை நான் வந்து சேம் நேம் கொடுத்தேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே எரர் த்ரோ ஆகலை. அவுட்புட்டில் பார்க்கலாம். ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். இங்கே பாருங்களேன், நமக்கு சிண்டெக்ஸ் எரர் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் நமக்கு இங்கே அவுட்புட் வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னா கன்சோலாக கொடுக்கணும். அப்போ தான் அவுட்புட் தெரியும். வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2. இப்போ இங்கே பாருங்களேன், நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே ஒயிட் கலரில் தெரியுது. நம்பராக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து இதில் வந்து வேர் கீவேர்ட் ஆட் பண்ணோம்னா பாருங்களேன், இங்கே நமக்கு ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து வேர்க்கும் லெட்டுக்கும் அந்த கீவேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து வெளிப்படையாக தெரியாது. நம்ம வந்து அதை கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்தா தான் நமக்கு வந்து அது கிளியராக புரியும். உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கிளியராக போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்குற நேரம் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பேசிக்காக தான் பார்க்குறோம். இதில் நம்ம வந்து இப்படி தான் இந்த வேரியபிள் நேம்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸை எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் பார்க்கலாம். கான்ஸ்ட் நியூ வேரியபிள் 3 ஈக்குவல் டு ட்ரூ. இல்லை நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த ட்ரூ வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ பூலியன் வேல்யூவில் பார்த்திங்கன்னா 2 வேல்யூஸ் தான் வந்து. ஒன்று என்ன பார்த்திங்கன்னா ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். ஸோ இல்லை நான் வந்து இப்போது இந்த மாதிரி கன்சோல் ஆக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து அவுட்புட்டில் ட்ரூ இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதை கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஈக்குவல் டு ஃபால்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அவுட்புட்டில் பாருங்கள் அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூஸை ஒன் டைம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் வேரியபிள்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைனா லெட் கீவேர்டு யூஸ் பண்ணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெட் கான்ஸ்ட் கீவேர்டுக்குள்ளே மெயின் டிஃப்ரென்ஸ்.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தர போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் கன்சோலை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் தர கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இப்போ வந்து கன்சோல் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் F12 கிளிக் பண்ணால் போதும். அதில் வந்து கன்சோல் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இல்லை என்ன அவுட்புட் வருது அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. வெயிட்டர் கேட்குறாரு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா. இந்த டெசிஷனை நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக பார்த்துடலாம். இப்போ நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, இப்போது இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினோம் அப்படின்னா மினிமம் ஏஜ் 18 இருக்கணும். 18 இல்லைனா 18 ஏஜ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கலாம். இல்லைன்னா நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு லைசன்ஸ் கிடைக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷனாக ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். லெட் ஏஜ் ஈக்குவல் டு 15 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏஜ் வேல்யூ கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் ஏஜ் which is greater than or equal to 18. 18 இல்லைனா 18க்கு மேலே ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டு ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணோம். ஸோ ஏஜ் வேல்யூ 18னா 18க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும். console.log of you can drive a car இல்லைனா you can drive a bike ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். எல்ஸ் ஒருவேளை அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா console.log of you can ride a bicycle. பைசைக்கிள் நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீவேர்ட் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே அந்த வேரியபிள், அடுத்து இந்த ஆப்ரேட்டர் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிளியராக புரியும். இல்லை வந்து 18 ஏஜ் இல்லைனா 18 ஏஜ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இல்லை நான் வந்து ஆட் பண்ணியிருக்க ஏஜ் படி பார்த்தா நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட் தான் ஒர்க் ஆகணும். செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட், இல்லை நான் வந்து கன்சோல் கொடுக்குறேன். இப்போ எல்லாம் பாருங்களேன், நமக்கு அவுட்புட்டில் யூ கேன் ரைட் அ பைசைக்கிள் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஒருவேளை நான் வந்து இதில் 18 ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன், யூ கேன் டிரைவ் அ கார். அதே மாதிரி 18 ஏஜ்க்கு மேலே ஆட் பண்ணாலும் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஷோ ஆகும். பார்த்தீங்களா, யூ கேன் டிரைவ் அ கார் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் தரேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏஜ் 60க்கு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசன் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு லாஜிக் நீங்கள் எழுத போகிறீங்க. இதை நீங்கள் எழுதி மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன்ஸ். உங்கள் வீட்டில் இப்போது உப்பு, காரம், தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சமையல் ரெசிபி இல்லை அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனோட ரோலும் இருக்கும். ஒரு பக்கத்துக்கு நீங்கள் வந்து ரிப்பீட் ஆகிற வேலையை ஒரு நேரத்தில் குரூப் பண்ணி எப்போவும் திரும்ப திரும்ப அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு தட்டுக்கடை மாஸ்டர் மாதிரி ஒரே ரெசிபியை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப வேறு டிஷ்ஷை நம்மளால் பண்ண முடியும். இப்போ நாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு காஃபி ரெடி பண்ண போகிறோம் வச்சுங்களேன். அந்த காஃபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெசிபி உண்டு, கரெக்டாக? அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் நம்ம வந்து ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரெசிபி சேமாக தான் இருக்கும்.
நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட் போடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு நேம் வைக்கலாம். இது இல்லாமல் என்ன நேம் வேணாலும் வைக்கலாம். பட் இதில் வைக்கிற நேம் கன்சிஸ்டன்ட்டாக நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் நேம் அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போடுவோம். அடுத்து கர்லி பிரேசஸ் போட்டு இதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். இல்லை நான் வந்து console.log அந்த ரெசிபி அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இந்த காஃபி அதே மாதிரி இல்லை நான் வந்து add milk to it. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ட் சேஞ்ச் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸை வந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ண மாட்டோம். வெளியே நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற நேரம் சேஞ்ச் பண்ணுவோம். அது நம்ம லாஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரெசிபியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் டு இட். லாஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போது அந்த காஃபி வந்து ரெடி ஆயிரும். யுவர் ஹாட் காஃபி இஸ் ரெடி. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்சோல் கிளிக் பண்ணுறேன். இப்போ இல்லை பாருங்களேன், நமக்கு இங்கே எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லை, சுத்தமாக பிளாங்காக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம வந்து இங்கே ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டோம். பட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம எங்கேயுமே கால் பண்ணல. கால் பண்ணாதான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது கீழே அந்த ஃபங்க்ஷன் நேமை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட் போடணும். ஸோ இதுக்கு பேர் தானே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ண உடனே அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகுது. இல்லை நம்ம எல்லாமே கன்சோல் லாகில் தான் போட்டிருந்தோம், அதனால் ப்ரௌசரில் கன்சோலில் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு எங்கேயாவது இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இதை அப்படியே திரும்ப வந்து ஆட் பண்ணோம்னா பாருங்களேன், திரும்ப இந்த ஃபங்க்ஷன் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணோம். நம்ம ஆட் பண்ணுற கோடை திரும்ப எங்கே வேணாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் நம்ம வந்து அந்த கோடை ஆட் பண்ணுறத ரொம்பவே கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூஸை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுகர், மில்க், இந்த 2 வேல்யூஸ் தான் நம்ம வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணோம். இங்கே இல்லை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இல்லை நம்ம ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ். இங்கே பாருங்களேன், பேராமீட்டர் சுகர் இந்த மாதிரி இருக்குது. இங்கே மேலே ஆட் பண்ணுறது பேராமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணோன்னா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுவோம். 4, 5 இந்த மாதிரி ஆட் பண்ணுற வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த வேல்யூ இங்கே ஆட் பண்ணுற பேர் ஆர்கியூமெண்ட். இந்த வேல்யூ என்ன ஆகுனா நேராக இங்கே போகும். இங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்மளால் எடுத்து இங்கே உள்ளே யூஸ் பண்ண முடியும். இங்கே நாம் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே வர வேல்யூ நேராக இங்கே வரும். இங்கே என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் இங்கே கொடுக்குற நேம் நம்ம வந்து இதுக்குள்ளே கரெக்டாக யூஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ஒரு ப்ளஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா மில்க். ஸோ நான் வந்து அந்த மில்க் வேரியபிள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரிங். நடுவில் ப்ளஸ் போடுற நேரம் இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன். ஸோ இதில் வந்து
2 ஸ்ட்ரிங்காக பிரேக் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளை இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ இப்போ இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இதில் வந்து 4 5 இருந்துச்சு. அப்போது 5 தான் நம்ம பார்த்திங்கன்னா மில்க்குக்கு போயிருக்கோம். இங்கே வந்து அந்த 5 வந்திருக்கும். அவுட்புட்டில் பார்ப்போமா? இப்போ பாருங்களேன், ஆட் 5 லிட்டர் ஆஃப் மில்க் டு இட். கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா? பட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆட் அடுத்து இந்த லிட்டர் 5 இது சுத்தமாக ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. அந்த ஸ்பேஸ் கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் இங்கேயும் கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், நமக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதே கான்செப்ட் நம்ம வந்து இங்கே கீழேயும் ஆட் பண்ணணும். இதில் நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்து ப்ளஸ் சுகர் ப்ளஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இங்கேயும் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு இப்போ கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை சேஞ்ச் பண்ணால் கூட இங்கே நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். 2 நெக்ஸ்ட்டு 6 அவுட்புட்டில் பாருங்களேன், நமக்கு இந்த வேல்யூ இப்போது சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து இதையும் ரீயூஸ் பண்ண முடியும். இல்லை நான் வந்து 1 3 ஆட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த வேல்யூ நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதான பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் இருக்கிற ரொம்பவே பேசிக்கான கான்செப்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எடுத்து ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்பவே காமனாக ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் தரப்போகிறேன். அது என்னென்னா கால்குலேட் ஏரியா. இந்த நேமில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளோட ஏரியாவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸோட ஆன்சரையும் நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு ரீசனால் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரீவின் பண்ணியே பார்க்க முடியுது. லூப்ஸ். நம்ம எல்லாருமே ஒரு லூப்பில் தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் எழும்பி அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வேலைக்கு போய் திரும்ப வந்து ராத்திரி தூங்குறது. அடுத்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே தான் ரிப்பீட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லூப் மாதிரியே போயிட்டே இருக்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் பார்த்திங்கன்னா இந்த லூப் மாதிரியே தான் ஒரு டாஸ்க்கை நம்ம வந்து திரும்ப திரும்ப இப்போ பண்ணணும் அப்படின்னா அந்த ரீசனுக்காக நம்ம வந்து இந்த லூப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் லூப்பிங் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னிலேருந்து ஒரு 7 days பிறகு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ டே 1லேருந்து டே 6 வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு டே 7 அன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம வந்து இல்லை இப்போது ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட் பண்ண போகிறோம். நார்மல் நம்ம வந்து அதை கோடாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை 6 times வந்து ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 7th day எக்ஸாம் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் 6 times நம்ம வந்து ஆட் பண்ணுற பதிலாக அது நம்ம வந்து ஒரு லூப்பில் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஈஸியாக அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற லூப் என்ன பார்த்திங்கன்னா ஃபார் லூப். ஃபார் கீவேர்ட் போட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டு நெக்ஸ்ட்டு கர்லி பிரேஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் தான் நமக்கு வந்து இல்லைனா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். console.log of I will start studying இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து 6 times ரிப்பீட் பண்ணணும். டே 7ல் எக்ஸாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ இது நம்ம வந்து தனியாக தான் ஆட் பண்ணணும். டே 7 எக்ஸாம் டைம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கோட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டல்லாக தெரியுது. அதுக்கான ரீசன் இங்கே நமக்கு வந்து ஒரு எரர் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் தான். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ இனிஷியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இதில் ஸ்டார்ட் பண்ண போகிற டேட் பார்த்திங்கன்னா டே 1. ஸோ நம்ம வந்து வேரியபிள் ஆட் பண்ணிக்கலாம். லெட் டே ஈக்குவல் டு 1. இதில் நம்ம என்ன நேம் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இது கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக இருக்கிறக்காக இல்லைனா
புரிகிற மாதிரி இருக்கக்காக டே ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டே விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ நாம் வந்து இந்த ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதில் என்ன பண்ணணும்னா டே 1லேருந்து டே 6 வரைக்கும் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகணும். அதனால தான் இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். டே 6 வரைக்கும் 1 to 6 வரைக்கும் இது நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கண்டிஷன் போட்டு முடிச்சிட்டோம். பட் இந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. அப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இதில் ஒன்று ஆட் பண்ணணும். அது என்ன பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ். அப்போ என்ன பார்த்திங்கன்னா இது வந்து 1 டைம் இந்த மாதிரி கன்சோல் லாக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த டேயோட வேல்யூ 2 சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப இது என்னாகுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ 3 சேஞ்ச் ஆகும். திரும்ப இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு 4, 5, 6 அந்த மாதிரி இந்த லூப் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ நாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதானே ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்துடலாம். இல்லை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். கன்சோல் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன், நமக்கு இங்கே ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங் வந்திருக்கு. அதுக்கிட்டே 6 ஒரு நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கான ரீசன் இந்த ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங் டெக்ஸ்ட் நமக்கு வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக நமக்கு டே 7 எக்ஸாம் டைம் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த லூப்பிங் கண்டிஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இல்லை நம்ம வந்து இப்போது வேல்யூ கம்மி பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்களேன், இங்கே 5 டைம்ஸ் தான் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இல்லை நாம் இப்போது இன்னொரு வேல்யூ கூட ஆட் பண்ண முடியும். அது என்னென்னா நம்ம வந்து டே 1 ஆஃப் ஸ்டடிங், டே 2 ஆஃப் ஸ்டடிங் அந்த மாதிரி நம்ம வந்து டைனமிக்காக கூட கொண்டு வர முடியும். இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா டே அடுத்து ப்ளஸ் டே ப்ளஸ் நெக்ஸ்ட் இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி ஷோ ஆகுது. டே 1 ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங் 2, 4 இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன, நம்ம வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிற அந்த வேல்யூ இந்த டே வேல்யூவை நம்ம வந்து அப்படியே இங்கே கொண்டு வச்சிட்டோம். அதனால் நம்ம வந்து இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இங்கேயே நமக்கு வந்து அது தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஃபார் லூப் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு 1ல் இருக்கும், நெக்ஸ்ட்டு 2, 3, 4 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இல்லை நம்ம வந்து 6 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன் 6 வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த லூப்பிங் கண்டிஷன்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தர டைம். நீங்கள் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே பிரிண்ட் பண்ணணும். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இது தெரியலை அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இதுக்கான சொல்யூஷனை வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி நினச்சி பாருங்கள். அதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதை நாம் அரேன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பேர், அடுத்து வயசு, அடுத்து ஜாப் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அந்த கேட்டகரிஸ் இருக்கும். அதை நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் அரேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எந்த ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரிங் நம்பர்லாம் பார்த்துருப்போம். இல்லை நான் வந்து இந்த மாதிரி நியூ வேரியபிள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஒரு நம்பர் தான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வச்சு தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். பட் இதை நம்ம வந்து இப்போது குரூப் பண்ணி ஆட் பண்ணோம்னா பாருங்களேன், இல்லைனா சேம் லைனில் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா இது நமக்கு எரர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 டேட்டா டைப்ஸை வந்து குரூப் பண்ணி ஆட் பண்ணணும், இல்லைனா 2 வேல்யூஸை வந்து ஒரே டைமில் ஆட் பண்ணணும் அப்படின்னா
அந்த ரீசனுக்காக இந்த அரே அடுத்த ஆப்ஜெக்ட் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அரே நம்ம ஆட் பண்ணுற பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் போதும். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த வேல்யூஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு கமா போடணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, அந்த எரர் போயிடுச்சு. இதில் நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இந்த அரேவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நியூ அரே இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் கன்சோல் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. அதாவது இந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே இங்கே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் லாக் வேரியபிள் நேம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இல்லை நாம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த அரேக்கு ஒரு நம்பர் இருக்குது, அதை நாம் ஆட் பண்ணணும். ஸோ அரே ஸ்டார்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா 0. ஸோ இந்த 90 இருக்கிற அந்த அரே நம்பர் பார்த்திங்கன்னா 0. அவுட்புட்டில் பாருங்களேன் 90 இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. அதே மாதிரி இல்லை நான் வந்து நெக்ஸ்ட் நம்பர் இந்த ஸ்ட்ரிங் 70 நாம் வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னா 1 இந்த மாதிரி வைக்கணும். அரே நம்பர் 1ல் தான் அந்த 70 ஸ்ட்ரிங் வந்து நமக்கு இருக்குது. அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த அரேஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த அரே கான்செப்டில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுங்களேன். உங்கள் நேம்ஸ் வந்து அருண், பாலா, சித்ரா. ஓகேவா? இதை நம்ம வந்து ஒரு அரேவாக ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேக்கு ஒரு நேம் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அரே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணுவோம். இல்லை நான் வந்து ஸ்ட்ரிங் அருண், நெக்ஸ்ட்டு பாலா, நெக்ஸ்ட்டு சித்ரா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணுற நேரம் ஒன்று சிங்கிள் கோட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா டபுள் கோட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். பட் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கோட்ஸ் வச்சுருந்தோம்னா ஒர்க் ஆகாது. ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இங்கே எரர் ஷோ ஆகலை. இப்போ நம்ம இந்த அரேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதை நம்ம கன்சோல் லாக் பண்ணாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு இல்லை நம்ம வந்து இந்த வேல்யூஸை தனியாக ஆக்சஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. பார்த்தீங்களா, அருண் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ ஷோ ஆகும்னா 1. நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூக்கு 2. பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ இந்த அரேயும் ஆப்ஜெக்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நம்ம ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸாக அந்த வேல்யூ ஆட் பண்ணுவோம். இப்போ அரேயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம், ஒரு சிங்கிள் வேல்யூ. இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அருண், பாலா அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஆட் பண்ணுற நேரம் அந்த அருண் வேல்யூக்கு பார்த்திங்கன்னா ஒரு கீ நேம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு நேம். இல்லைனா நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ண போகிறோம், ஆரஞ்சு ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அந்த ஆரஞ்சுக்கு ஃப்ரூட் அந்த மாதிரி ஒரு கீ நேம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்லி பிரேஸ் போட்டு ஃபஸ்ட்டு கீ நேம் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பர்சன் நேம் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து கீ நேம் பார்த்திங்கன்னா நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா ராஜ் இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா கமா கொடுத்து போடணும். திரும்பி ஒரு கீ நேம் வந்து ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ் பார்த்திங்கன்னா நம்பரில் இருக்கும். வேல்யூ பார்த்திங்கன்னா 25. நெக்ஸ்ட்டு கமா போட்டு ஜாப் வந்து கீ நேம். நெக்ஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா இன்ஜினியர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு கமா போட்டுக்கலாம், அப்போ இன்னும் கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்து செமிகாலன் போட தேவையில்லை. ஸோ நம்ம வந்து அரே ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்போம்.
ஸ்கிரிப்டில் நம்ம வந்து இந்த வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இப்போ புரியுதா? ரெண்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். அரேயில் நம்ம வந்து இந்த வேல்யூ மட்டும்தான் போட்டிருப்போம். இந்த ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ நேம் ஒன்று கொடுத்து நெக்ஸ்ட் அதுக்கு வேல்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஆப்ஜெக்ட் மொத்தமாக நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம இந்த வேல்யூ, இந்த ராஜ் 25 இன்ஜினியர், அதை நம்ம வந்து இங்கே அவுட்புட்டில் ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டாட் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? டாட் கொடுத்த உடனே நமக்கு இங்கே வந்து கரெக்டாக ஷோ பண்ணுது. ஏஜ், நேம், அடுத்து ஜாப். இல்லை நான் வந்து ஏஜ் கிளிக் பண்ணுறேன் வச்சுங்களேன். பர்சன் டாட் ஏஜ். இப்போது ஆப்ஜெக்டில் நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து அவுட்புட்டில் ஷோ பண்ணுறதுக்கு டாட் யூஸ் பண்ணணும். பர்சன் டாட் ஏஜ்னு கொடுக்குற நேரம் அவுட்புட்டில் பாருங்களேன் 25 இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதே மாதிரி நேம் ஆட் பண்ணோம்னா அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜாப் இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் அவுட்புட்டில் பாருங்களேன் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இவ்வளோ தான் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம ஆப்ஜெக்டில் பார்க்க வேண்டிய கான்செப்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரப்போகிறேன். அது என்னென்னா, ஒரு கார் ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அந்த கார் ஆப்ஜெக்ட்டுக்கு பிராண்ட், மாடல், இயர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கன்சோல் ஆகல அவுட்புட்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு வரணும். ஒருவேளை இந்த எக்ஸசைஸ்க்கு உங்களுக்கு சொல்யூஷன் தெரியும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலை இல்லை டவுட் இருக்குனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். டாம் மேனிப்புலேஷன். நீங்கள் இந்த மேஜிக் ட்ரிக்கை பார்த்துருக்கீங்களா? ஒரு மெஜிஷியன் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு துணியை வந்து பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு அவர் வந்து கொஞ்சம் மந்திரம் போடுற நேரம் அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி மேஜிக்காக மாறுது. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டோட டாம் மேனிப்புலேஷனாக இருக்கும். நம்ம வந்து கோட் எழுதுகிறோம். கோட் எழுதணுன்னு என்ன பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற யூஐ இல்லைனா வெப்சைட்டில் நமக்கு தெரிகிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். இப்போ நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் டாம் மேனிப்புலேஷன் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்து HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம வந்து டாம்னு சொல்கிறோம். அதுக்கான மீனிங் என்ன, இந்த HTML டாக்குமெண்ட் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வர நேரம் ஒரு ஆப்ஜெக்டாக வரும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து டாம் மேனிப்புலேஷன் சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் கன்சோலில் டாக்குமெண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவுட்புட்டில் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கன்சோல். இல்லை நீங்கள் இப்போ பாருங்களேன், டாக்குமெண்ட் அந்த HTML டாக்குமெண்ட் இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. இப்போ ஒரு வேளை இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த பாடி டேக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் வரணும் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டாட் பாடி இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அதுக்கான மீனிங் என்ன, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அந்த கான்செப்ட் படி இந்த டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்டாக தான் வந்துருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம வந்து டாட் சிம்பிள் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டாட் ஸ்டைல். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி அந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இது பார்த்திங்கன்னா CSSல இருக்கிற எல்லா ஸ்டைல்ஸுமே இருக்கும். இப்போ இல்லை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் டார்கெட் பண்ணி இந்த ப்ரௌசரில் இருக்கிற கலரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். டாட் பேக்ரவுண்ட் கலர். பார்த்திங்களா, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இல்லை நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ப்ளூ. இதுக்கு பார்த்திங்கன்னா கன்சோல் லாக் தேவையில்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளோட ப்ரௌசர் இப்போது ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் டாம் மேனிப்புலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் தரப்போகிறேன். அது என்னென்னா, ஒரு பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற நேரம் அது வெப்சைட்டில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கூட நீங்கள்
எழுத போகிறீங்க. இந்த எக்ஸசைஸ்க்குள்ளே சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தெரியலை, டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நான் வந்து உங்களுக்கு அதுக்கான கிளியர் சொல்யூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நேரம் நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன், லூப்ஸ், அடுத்த ஆப்ஜெக்ட், பேசிக் கான்செப்ட்லாம் கிளியராக கற்றுக்கிட்டோம். இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு நல்ல ஆரம்பம் தான். இதில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் வேணாம் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல் கோர்ஸ்னே டைப் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபுல் கோர்ஸை க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த பேசிக் வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்டோட மேஜிக்கை நீங்கள் இன்னும் கண்டிப்பாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.